இயேசு சொல்கிறார், நானே வழி, உண்மை, உயிர். இயேசுவின் வழி நமக்கு தெரியும். குறுகலான வழி, சில நேரங்களில் கடினமான வழி. ஆனால் அவரே வழியாக கொண்டு நடக்கின்ற பொழுது நல்ல இடத்தில் போய் சேர்வோம். அவரே உண்மை. அவரை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ள நற்செய்தியை வாசிக்க வேண்டும். திருச்சபை சொல்வதை கேட்க வேண்டும். அவரே வாழ்வு. நமக்கு கொடையாக கிடைத்த இந்த வாழ்வு முடிவில்லா வாழ்வாக மாற வேண்டுமென்றால் அவர் வழியிலே நடந்து அவர் உண்மையை கற்றுக்கொண்டு அவரை நம் வாழ்வாக்கி கொள்ள வேண்டும். தொடக்க கால திருச்சபையிலே பணி செய்வதிலும் போதிப்பதிலும் தடுமாறிக் கொண்டிருந்த பொழுது தூய ஆவியானவர் துணையோடு அவர்கள் நல்வழிப்படுத்தப்பட்டு அவர்கள் போதித்த அந்த இயேசுவின் வழியை திறம்பட செய்ய கடவுள் உதவி செய்ததை முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இயேசுனுடைய இந்த வழியை கண்டுகொள்கின்றவர்கள் ஒருபோதும் அழிவுக்கு செல்வதில்லை. மீண்டும் சொல்கிறார், உங்களுக்காக தந்தையிடம் சென்று இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன். வந்து நான் உங்களை என்னோடு அழைத்துக் கொள்வேன். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அழைப்பு. நமக்கு ஒரு இடம் இருக்கிறது, மனிதரால் கட்டப்படாத இறைவனால் விண்ணுலகிலே ஏற்படுத்தப்பட்ட இடம் இருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சி இந்த உலக வாழ்வை நிறைவோடு வாழ நம்மை உந்தித் தள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு இல்லை என்றால் இந்த உலக போராட்டம், தவறுகள், வேதனை, ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற சவால்கள், இதிலேயே மூழ்கி போய்விடுவோம். பல நேரங்களிலே இதிலேயே தீர்வு காண வேண்டும் என்று சுயநலத்தோடும் இறந்து விடுவோம். நமக்கு இருக்கிற இலக்கு விண்ணகம், அதனை நோக்கிய பயணம். அதிலே பல நேரங்களிலே தவறுகளை தாண்டி போராட்டங்கள், வேதனை, நோய், அதையும் தாண்டி நல் வழியிலே நாம் நடக்க முடியும். இயேசுவை பற்றி கொண்டார். அந்த மனநிலை நமக்கு இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து பார்த்து கொண்டு, இயேசுவே நீரே வழி, நீரே வாழ்வு, நீரே உண்மை, உண்மையே நாம் பற்றி கொண்டு உம் வழியில் நடக்க வரம் தரும் என்று திவனக்கரணை வாங்கியவுடன் இன்று ஜெபிப்போம். இறைவன் என்னென்று வாழ்த்து பெறுவாராக.